Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு Pure Masala Tastyல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு மசாலா தூளை யூஸ் பண்ணி எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம்ன்றதை தாங்க பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சப்பாத்தி செய்ய போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிட்டேங்க. அடுத்து சிக்கன் கிரேவிக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு அப்புறம் சப்பாத்தி நம்ம சுட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயமெல்லாம் புளிச்சு அரிஞ்சு வச்சுட்டுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணியாச்சுங்க. சிக்கனை வெறும் எண்ணெயும் உப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம் எல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வணக்கலாங்க. வேக வச்ச நாட்டுக்கோழி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறப்போ அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அது தனியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணிட்டோமா இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பிராய்லர் கோழின்னா அவ்வளோ டைம் எடுக்காது, பட் நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம தனியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா வணக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட நாட்டுக்கோழி குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு மசால். இப்போ கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை ரவுண்ட் பண்ணி வச்சிட்டோங்க. இதை தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவில் நம்ம தேய்ச்சி வச்சிட்டோங்க. அடுத்தது சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி சப்பாத்தி ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் நாட்டுக்கோழி தனியாக வேக வச்சு கிரேவி தனியாக வேக வச்சு 2 ஆட் பண்ணியிருப்போம். ஏன் இப்படி செய்கிறோம்னா இது சப்பாத்திக்கு ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.